இந்த தடவை நீங்க உங்களோட இவிஎம் மிஷின்ல சின்னம் மட்டும் இருக்காது, வேட்பாளரோட போட்டோவும் இருக்கும். அப்ப நீங்க வேட்பாளரை தெரியாம எங்க இருந்து போய் ஓட்டு போடுவீங்க? டிவிக்கேன்னு எடுத்துட்டாலே 3-4 பேர் தான் சார் தெரியுதாங்களே. ஆதவர்ஜுனா, புசியானந்த். ஆமா, அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவு. இப்ப விஜய் என்ன எப்படின்னா, காலையில பிளைட்டை பிடிச்சி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பிளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிடுவார் 6 மணிக்கு. போலீஸோட காலை ஏத்தி காலை உடைச்சிட்டாங்க ஆதவர்ஜுனா. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு. இதே ஆதவர்ஜுனா கரூர்ல எத்தனை செலவு பண்ணாரு? இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிவிக்கேனா வேல்முருகன் அவர்கள் தானா சார்? ஆமா, அது எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் ரொம்ப நாளாவே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கட்சியை நாங்க ட்ரோல் பண்ணதே இல்லை, செட்டையர் பண்ணது இல்லை. ஆனா அந்த கட்சி தான் நான் டிவிக்கே நான் பாத்துட்டு இருக்கேன். ஆதவர்ஜுனா தலைகீழா நின்று அழுதா கூட அங்க உண்ணாவிரத போராட்டம் அப்படி இப்படின்னு என்ன நின்னாலும் சரி, டெபாசிட் காலிங்கிறது உறுதி. விஜயவே 10 வாட்டி கொண்டு வா, விஜயவே நீ கொண்டு வந்து 10 வாட்டி வில்லிவாக்கத்துல நிக்க வை, நீ தோக்குறது உறுதி. கேட்டா விஜய் தானே சார் சொல்றாங்க. மோஸ்ட்லி வேட்பாளர் யாருன்னு கேட்டா ஏங்க இந்த தடவை நீங்க உங்களோட இவிஎம் மிஷின்ல சின்னம் மட்டும் இருக்காது, வேட்பாளரோட போட்டோவும் இருக்கும் இந்த தடவை. அப்ப நீங்க வேட்பாளரை தெரியாம எங்க இருந்து போய் ஓட்டு போடுவீங்க? எல்லா இடத்துலயும் விஜய் மூஞ்சியை வைக்க முடியும்? அப்பெல்லாம் வைக்க முடியாது. இப்ப அப்படிதானே சார் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வேட்பாளர் கேட்டாலே விஜய் பேரு தான் சார். டிவிக்கேயோட வேட்பாளர்னா இன்னொன்னு, டிவிக்கே அதோட சின்ன எத்தனாவது பட்டன்ல இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ டிவிக்கேன்னு எடுத்துட்டாலே 3-4 பேர் தான் சார் தெரியுதாங்களே. ஆதவர்ஜுனா, புசியானந்த். ஆமா, அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவு. இப்ப விஜய் என்ன எப்படின்னா, காலையில பிளைட்டை பிடிச்சி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பிளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிடுவார் 6 மணிக்கு. அவரோட பிரச்சாரம் அதுதான். நம்ம ஆதவர்ஜுனா, புசியானந்த், ராஜ்மோகன், அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க, ஜேசிடி பிரபாகர், இவங்க எல்லாம் ரொம்ப கிளவர். சென்னையில வீடு சென்னையிலே தொகுதி, சென்னையில வீடு சென்னையில தொகுதி. அப்ப இங்கே நாங்க எங்களோட வசதிக்கு நாங்க கார்லயே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு கார்லயே வீட்டுக்கு வந்துருவோம், அவ்வளவுதான். நாங்க வேற தொகுதிக்கு எல்லாம் போக மாட்டோம். ஆதவர்ஜுனா மாநில தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர். ஆமா தானே? வில்லிவாக்கத்தை விட்டு வெளியவே வரல. இப்படி ஒரு டுபாகூர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? மாநில நிர்வாகிகள்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ புசியானந்த் ஒரு 2-3 மண்டலத்துக்கு போனாருன்னா பரவாயில்ல, மாநில நிர்வாகி வந்திருக்காங்க அப்படின்னு பேச முடியும். ஆதவர்ஜுனா இந்த தொகுதியில ஆளுங்களை இறக்கிட்டு வேற தொகுதிக்கு போகணும். அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு டுபாகூரா இருக்கானுங்க. எப்படியாவது இந்த தொகுதியில ஜெயிக்கணும்னு இந்த தொகுதிக்குள்ளே உட்காந்து முகாம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த தொகுதியில தானே சார் டிஎம்கேவை சேர்ந்த கார்த்தி நிக்கிறாரு. ஆமா, வில்லிவாக்கம். இப்ப கார்த்தி பக்கம் முழுக்க அமோகமா வருது. ஏன்னா அவரு ஒரு யங்ஸ்டர். அவர் பாக்குறாங்க, ஓகே இவரு நல்லா பண்ணுவாரு, அண்ணா நகர் நல்லா செழிப்பா இருக்குன்னா, அண்ணா நகர்ல ஒரு பெரிய கட்டமைப்புலாம் உருவாயிருக்குன்னா அங்க ஒரு எம்எல்ஏ முக்கியமானவர், அவங்க பையன் இங்க நிக்கிறாரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம். ஏன்னா ஆப்போசிட்டே யாருமே இல்ல. அங்க ஜேசிடி பிரபாகர் இருந்தாருன்னா ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு இருந்திருக்கும். அவரை தூக்கிட்டு சில்பா குமாரை போட்டிருக்காங்க. சில்பா குமார் ஆளே இல்லாம தனக்கு தானே பாட்டில் எடுத்து மண்டையில அடுக்கி விட்டுக்கிட்டு அழுது சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த லூசு பையலாவது செத்து போன அம்மாவுக்கு 35-39 வருஷம் கழிச்சு அழுவானா? அதுவும் மேடையில அழுவாங்களா? உண்மையிலேயே இது நாடகம்னு பச்சையா இருக்குன்னு தெரியாதா? எங்க அம்மா செத்துட்டாங்க, நான் 5 வயசுல இருக்கும் போது மேடையில அழுக. புரியல. சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 15 வயசுல படிச்சேன். 15 வயசுல படிக்கதான் செய்வாங்க, மாட மைப்பாக படிக்கதான் செய்வாங்க. சரி, வேற என்ன? கஷ்டப்பட்டேன். எப்பா அதே வில்லிவாக்கத்துல சுரேஷோ, ரமேஷோ, ராஜேஷோ இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ஆனா ஆதவர்ஜுனா மட்டும் 400 கோடிக்கு சம்பாதிச்சிட்டாரு. நீ என்ன கஷ்டப்பட்ட? அவருமே ஒரு டைலாக் சொல்ற, விஜய் அவர்களோட டைலாக், தலைவர் மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, நாங்களும் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். ஏன் வந்த? யார் கூப்பிட்டா? நீ யார் முதல்ல? நீ யார் கூப்பிட்டா? ஏன் இங்க புலம்புற? ஏதாவது பிரச்சனையா? வில்லிவாக்கத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழ் பாக்கும் போங்க சார். பிரச்சாரத்துக்கு புதுசா இருக்கு சார். பிரச்சாரம் பூ விக்கிறதுக்கு போறாரு, பூ கடைக்கு போறாரு, இது மாதிரிலாம் புதுசா இருக்கு பார்க்கும்போது. மீன் வெட்டுறாங்க. டிவிகே சைட்ல இருந்து சொல்ற வேட்பாளர்கள் எல்லாம் இப்ப அது மாதிரி தான் பண்றாங்க. வண்டிய போலீஸோட காலை ஏத்தி காலை உடைச்சிட்டாங்க ஆதவர்ஜுனா. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு. இதே ஆதவர்ஜுனா கரூர்ல எத்தனை செலவு பண்ணாரு? எத்தனை பேருக்கு செலவு பண்ணா? ராத்திரி எல்லாம் அங்கதானே இருந்தாரு. ஆதவர்ஜுனா தன்னுடைய தனிப்பட்ட சொத்து, இவ்வளவு சொத்து, கோடி சொத்து இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு 40 கோடி. அவர்கிட்ட இருக்கிற 500 கோடியில 40 கோடி போச்சுன்னா பெரிய விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம். 40 கோடி போச்சுன்னா சும்மா கிள்ளி கீரை மாதிரிதான், கொடுத்துடலாம். அந்த 40 கோடியை ஒவ்வொரு கோடிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி கொடுத்தா அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன். சொந்த வீடு வாங்கி சொந்த வீட்டுல இருப்பான், ஒரு தொழில் பண்ணுவான், பண்ணலாம்ல? ஏன் பண்ணல? கஞ்சம் பண்ண தெரியாது. சரியா? சரி, அடுத்து இந்த மரிய வில்சன் ஒரு டுபாகூர் ஒரு ஆளு, திருட்டு பையன், ஏமாத்திக்கிட்டு ஆர்கே நகர்ல இருந்துகிட்டு நான் கல்வி தந்தை, இப்ப இந்த தந்தைன்னு ஜேபிஆர் காலேஜ்ல இருக்கிற அந்த குன்னம்ல இருக்க அந்த காலேஜா, அது என்னது, அந்த இதுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க காலேஜ்ல போய் இந்த காலேஜோட ப்ரொஃபஸர் அந்த ஆளு மரிய வில்சன் எப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்க பசங்களை மட்டும் இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆளுங்களை கூட அந்த காலேஜ்ல சேர்க்க மாட்டீங்க. மிக மோசமான கேவலமான ஆளு. அசிங்கமா பேசுவார் ஸ்டூடெண்ட்டை, கேவலமா நடத்துவார் ஸ்டூடெண்ட்டை. ரொம்ப சீப்பான கேரக்டர், பசங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு நபர். நான் கூச்சமே இல்லாம ஒண்ணு சொல்றேன். 2013 அவங்க காலேஜ்ல 10 பேரு அப்பாவி வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான தொழில இறந்து போயிட்டாங்க. காலேஜை சீல் வச்சு மூடிட்டாங்க. அந்த 10 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் தரல. அதை தாண்டி அந்த காலேஜ்ல 120 பேர் அப்ளை பண்ணான். 120 பேர்கிட்ட அப்ளை பண்ணி சீட்டு வேணும்னு படிக்க வச்சான். திரும்ப அந்த 120 பேருக்கு ஃபீஸே கொடுக்காம ஏமாத்தினவர் தான் இந்த மரிய வில்சன். திரும்ப காசு கொடுக்கல, ஏமாத்தினவர். இன்னைக்கு இவன் கல்வி தந்தை நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ஆர்கே நகரை. இன்னும் இதுக்கு மேல நிறைய இருக்கு. வரி கட்டாதவர், ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போய் அடிச்சவர், இப்படி நிறைய பேர் இருக்கானுங்க, சுத்திக்கிட்டு இருக்கானுங்க ஊருக்குள்ள. நான் நல்லவன். இப்படியான ஆளுங்க தான் இவங்க. இப்ப சில்பா குமார் என்னன்னா மிக கேவலமா ஒரு 25,000 ஓட்டு கீழே தோக்கடிக்கணும் வில்லிவாக்கம் மக்கள். இதாண்டா வட சென்னை ஊர்றா அப்படின்னு அடிச்சு விரட்டணும். அப்படி விரட்டினாங்கன்னா தெரிஞ்சிடும் இனிமே எவனுமே இங்க இருந்து சீனை போடக்கூடாது. அது வருஷம் தலைகீழா நின்று அழுதா கூட அங்க உண்ணாவிரத போராட்டம் அப்படி இப்படின்னு என்ன நின்னாலும் சரி, டெபாசிட் காலிங்கிறது உறுதி. டெபாசிட் காலி. நீ விஜயவே 10 வாட்டி கொண்டு வா, விஜயவே நீ கொண்டு வந்து 10 வாட்டி வில்லிவாக்கத்துல நிக்க வை, நீ தோக்குறது உறுதி. அசிங்கமா தோக்க போறது உறுதி. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல சொன்னீங்கல்ல சார், வேல்முருகன் அவர்கள் அவரே நிறைய உழைச்சிருக்காரு, அவர் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப அவரோட கட்சியும் டிவிகே தான், இவங்களும் டிவிகே தான். அந்த கட்சிக்கு பெரிய மன வருத்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிவிகேன்னு போட்டா அந்த கட்சியோட போராட்டங்கள் தான் வரும். டோல்கேட் போராட்டம், அது இது நிறைய போராட்டங்கள், நிறைய இயக்கங்கள், நிறைய விஷயங்கள்லாம் வரும். சில இடங்கள்ல பிற்போக்கா இருப்பாங்க, ஆனா சில இடங்கள்ல பல இடங்கள்ல முற்போக்காவே இருப்பாங்க. இந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அடையாளத்தை எல்லாத்தையும் திருடிருச்சு இந்த விஜய் டிவிக்கு. அதுல பயங்கர வருத்தம். அப்புறமா தான் அவங்க இங்கிலீஷ்ல போடுறதுல இருந்து அவங்க வீக்கான்னு போட ஆரம்பிச்சாங்க, வாக்கான்னு போட ஆரம்பிச்சாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு போட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க திமுக கூட்டணியில இல்ல, அவரு வெளியே வந்துட்டாரு. அவங்க கட்சியில இன்னொரு ஆளை நிப்பாட்டி இன்னொருத்தருக்கு நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லி போட்டிடுறாரு. அவரும் கொஞ்சம் திமுக கூட்டணியில இருந்தாலும் திமுக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் தான். இப்ப அந்த அடையாளத்தை எல்லாத்தையும் எடுத்தவர் தான் இவரோட அடையாளத்தை எல்லாத்தையும் எடுத்தவர் தான் விஜய். ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறோம்னா அந்த கட்சியில வேற ஏதாவது பேர் இருக்கான்னு அனாலிசிஸ் பண்ணிருக்கணும், எல்லாமே பண்ணிருக்கணும். அதையெல்லாம் எதுவுமே பண்ணல. இவருக்கு பிடிச்ச பேரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னு இவரும் வச்சுட்டாரு. இப்ப இதுல அடி வாங்கினது கொஞ்சம் பாதிக்கப்பட்டது இந்த கட்சி தான். ஆனாலும் அவங்க சோர்ந்து போகல, ஓடுறாங்க, அப்படியே ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிவிகேனா வேல்முருகன் அவர்கள் தானா சார்? ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் ரொம்ப நாளாவே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கட்சியை நாங்க ட்ரோல் பண்ணதே இல்லை, செட்டையர் பண்ணது இல்லை. ஆனா அந்த கட்சி தான் நான் டிவிக்கே நான் பாத்துட்டு இருக்கேன். பல வருஷமா நான் தான் பாத்துட்டு இருந்தேன். டோல்கேட் போராட்டம், நிறைய போராட்டங்கள். இப்ப பிக் பாஸ்ல கூட அவங்க தான் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இப்ப டிவிக்கேன்னு போட்டா இவங்க வர்ற அளவுக்கு வந்திருக்குன்னா நம்ம களத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி அவங்க இப்ப அடுத்த முயற்சிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க நடுவுல சொல்லும் போது கூட அதிமுகவோட ஓட்டு தான் டிவிகேக்கு திரும்பி இருக்குன்றீங்க. ஆனா திமுகவோட ஓட்டு பிரியறதுக்கு தான் தாவேக்காவே வந்தது, அது மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுல எது சார்? அப்ப திமுகவோட ஓட்டு அப்படியேதான் இருக்கு, அதிமுகவோட ஓட்டு தான் டிவிகேக்கு போகுதுன்றீங்க. சரி, லாஸ்டா திமுகவுல இருந்து யாராவது ஒருத்தர் தாவேக்காவுக்கு போனாங்களா? இல்ல. போய் அதிமுகவுல இருந்து எத்தனை பேர் போனாங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்து எத்தனை பேர் போனாங்க? இப்ப நம்ம பட்டியல் போட்டா நிறைய. பாஜகவுல இருந்து எத்தனை பேர் போனாங்கன்னா பட்டியல் பெருசு, வேட்பாளராகவே கொடுத்து வச்சிருக்காங்க பாஜகவுல இருந்து போனவனுக்கு. இப்ப திமுகவுல இருந்து யாரும் போகல. ஏன் போகல? விசிகாவுல இருந்து யாராவது போனாங்களா? ஏன் போகல? கம்யூனிஸ்டுகள்ல இருந்து யாராவது போனாங்களா? காங்கிரஸ்ல இருந்து யாராவது போனாங்களா? ஏன் போகல? ஏன்னா இது ஐடியாலஜிக்கல் கூட்டம். இந்த கூட்டம் உடையாது. இங்க இருக்க கீழே இருக்க நபர்களும் நிர்வாகிகளும் ஐடியாலஜிகளா ஒண்ணி பிணைஞ்சு நிக்கிறாங்க. இந்த கூட்டம் உடைக்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஓட்டு அப்படியே இருக்குன்னு சொல்றேன். இதுதான் ப்ரூஃப் உங்களுக்கு. அதிமுகவுல இருந்து எத்தனை பேரும் பட்டியல் போடுவோம்? ஒரு 10 பேர் பட்டியல் போட்டு என்னால சொல்ல முடியும். முத அரசியல்வாதி வந்துட்டாரு செங்கோட்டையன், மெச்சுக்கிறேன், ஆடுறாங்க, நம்ம கூட வந்துட்டாரு, அவரு வர போறாரு, இவரு வர போறாரு, தரிதரம் பிடிச்ச வாய வச்செல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல. குடும்பம் தான் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் வரல. அதனால நமக்கு பார்த்தாலே தெரியும், அதிமுக ஓட்டும் நாம் தமிழர் கட்சி ஓட்டும் இது மட்டும்தான் பிரிஞ்சு இங்க போக போகுதுன்னு நமக்கு தெரியுது. இந்த கூட்டத்துல இருந்து யாரும் பெரிய பல்கா இங்க இருந்து கூட யாரும் போய் சேர்ந்த மாதிரி நம்ம செய்திகள் எங்கேயும் பார்க்கல. இப்போ பாஜகவை பத்தி விஜய் அவர்கள் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா திமுகக்கும் அதான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னே சொல்லிட்டு வர்றாரு. ஒருவேளை அதிமுக ஒரு கட்சியா நினைக்காம அவர் பேசுறாரா? இல்ல ஏன்னா விஜய் அவர்களை பத்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமா பேசுனது கிடையாது.
விமர்சனமும் வச்சது கிடையாது. விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல எந்த ஒரு விமர்சனமும் இது வரைக்குமே வச்ச மாதிரி பார்த்தது இல்ல. திமுக மட்டும் தான் தாக்குறாங்க இந்த 2 சைடுமே. அது என்ன சார்? அதுக்கு போன கேள்விக்கே பதில் இருக்கும். அதாவது விஜய் ஏன் அதிமுக பத்தி பேசலன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அதிமுக வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு வருது. இப்ப நீங்க அதிமுகவை அடிச்சு பேசுனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஃபைட் கொடுப்பாரு. ஃபைட் கொடுத்தாருன்னா நம்ம ஆளு திடீர்னு முழிச்சிட்டாரா, வீரம் வந்துருச்சுடா அப்படின்னு இவங்க இங்கே இருப்பாங்க. நம்ம கட்சி ரத்தத்தின் ரத்தம்டா, நம்ம ரத்தம் பார்க்க முடியாது, நம்ம இங்கே நிப்போம்டா, நம்ம ஆள் இப்பதான்டா ஃபைட் பண்றான், நம்ம நிக்கணும். அதனால இவர் அடிக்காம சாஃப்ட் கார்னராவே அதிமுக டீல் பண்றதுனாலதான் இந்த கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கிறதுக்கு அங்கேயே போகலான்னு இங்க இருந்து இங்க டைலூட் ஆகுறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி விஜய் திட்டுவாரு, அப்பப்ப திட்டுவாரு. அவருக்கு என்னன்னா, கூட இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க சின்ன பையனுங்களாம் இறங்கி சண்டை போடாதீங்க, லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் என்னைக்காவது விஜயை திட்டிருக்காங்களா? என்னைக்காவது சீமானை திட்டிருக்காங்களா? நீங்க லூஸ் மாதிரி கீழே வரைக்கும் இறங்கி சண்டை போடுறீங்க, அது வேணான்னு சொல்லாங்க. அதனால இவர் இறங்கி அடிக்க மாட்டாரு. ஆனா இவர் அதிமுக ஐடிவிங்க வச்சு, எனக்கு தெரிஞ்சு திமுக கூட தாவேக்காவை அவ்வளவு கிரிட்டிசைசம் பண்ணது இல்ல. திமுக ஐடிவிங்கோ திமுகவில் இருக்க மற்ற நிர்வாகிகளோ தாவேக்காவை அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணது இல்ல. அதிமுக ஐடிவிங்க அவ்வளவு கேவலப்படுத்திருச்சு. பனையூர் பண்ணையாரை வீட்டை விட்டு வெளியில வா அப்படி இப்படின்னு கேவலப்படுத்தி ஒரு ட்வீட் போட்டு விட்டுருச்சு. அதனால இது இவங்களோட ஓட்டை திருடுறதுக்கான வேலையை தான் விஜய் பாக்குறாரு. இந்த அதிமுகவோட ஓட்டு வேணும், அதுக்குதான் எம்ஜிஆர் வேஷம், ஜெயலலிதா வேஷம், எம்ஜிஆர் பக்கத்துல போய் நிக்கிறது, நான் விஜய் இல்ல எம்ஜிஆர்னு சொல்றது, இது எல்லாமே பழைய அதிமுக ஆளுங்களை தூக்குறது, அவ்வளவுதான். இப்போ புதுசா ஏஐயால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார், அத பத்தி. ஆமா, விஜய் ஒரு டம்மி. அந்த டம்மி எப்படியும் பிரச்சாரத்துக்கு வராது. அப்ப டம்மிக்கு டம்மியை நம்மளே வச்சிருவோம்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. நம்ம கொளத்தூர் வேட்பாளர் பொம்மையை வச்சு, கொளத்தூர் வேட்பாளர் விஜய் மாதிரியே ஒரு ஆளு கெட்ட போட்டு கூட்டு போயிட்டாரு. கொஞ்சம் அதிகமா காசு கொடுத்தா விஜய் நடிச்சிருப்பாரு, கொஞ்சம் காசு கொடுத்தா விஜய் நடிச்சிருப்பாரு. எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத வேலை? அப்போ இன்னொரு பக்கம் கட் அவுட்டு, இன்னொரு பக்கம் சிலை. ஆனா உண்மையிலேயே அவன் எவ்வளவு மன வருத்தத்துல இருப்பான். எப்படியும் விஜய் இந்த பக்கம் வரமாட்டான், வீட்டுக்குள்ள தூங்கிதான் இருக்க போறாப்புல, அதுக்கு எதுக்கு நம்ம இதை பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு செட்டப் பண்ணி விட்டுருவோம். ஒருவேளை விஜய் வந்தாதான் எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐடியா. இன்னொருத்தன் அந்த ஹாலோகிராமா அத வேற பண்ணி விட்டான், அதுலயே பேசுறாங்க, அதை வேற பண்ணி விட்டாங்க. எவ்வளவு, அதாவது இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உங்களுக்கு தெரியல. ஒண்ணு இல்லைங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இதுக்கு கீழேயே பல அர்த்தங்கள் இருக்கு. இதை மட்டுமே தூக்கி பிடிச்சே ஓட்டு கேட்கலாம். உண்மையிலேயே கொள்கை ரீதியா இவங்க அடாப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அப்படி இவங்களால வைக்க முடியல, கொள்கையை கொண்டு வர முடியல. வேலுநாச்சியாரையோ பெரியாரையோ காமராஜரையோ அம்பேத்கரையோ இவங்க எங்கேயாவது காமிச்சாங்களா? எங்கேயுமே இல்ல. விஜய் 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 விஜய்னு காட்டுறானுங்க. அப்ப இதுங்க என்ன இருக்கு? ஒரு இடத்துல கொடுமை என்னன்னா, விஜய் போட்டோக்கு மாலை மாட்டி விட்டாங்க. ஆமா சார், அது என்ன வேண்டாம் அப்படின்னு இறுதி ஊர்வலமாக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க தற்கூரி கூட்டமா இருக்கானுங்க. இந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம சீக்கிரம் மே 4ஆம் தேதி முடிவு கட்டிடுவோம். யாரு 2026 சிஎம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அப்போ ஒரு இன்டர்வியூல சந்திப்போம். ஓகே, நன்றி.